ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரஸ் கிச்சன். இன்னைக்கு கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிச்சனுக்கு தேவையான சில டிப்ஸ் தான் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் என்னென்ன வேலை செய்யலாங்கிறத பார்ப்போம். வந்து பச்சை மிளகா நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம். அப்படியே சோம்பேறித்தனமாக அப்படியே தூக்கி கவரோடையே ஃப்ரிட்ஜில் போட்டுருவோம். அப்படி போடுறதுனால நமக்கு நிறைய பச்சை மிளகா வேஸ்ட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதை எடுத்து க்ளீனாக எப்படி வைக்கலாங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல பச்சை மிளகா எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இங்கே பாருங்களேன், எவ்வளோ உடஞ்ச பச்சை மிளகா இருக்குன்னு. இந்த உடஞ்ச பச்சை மிளகாவோட நம்ம சேர்த்து வைக்கிறப்ப அழுகி போகிறக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. இந்த உடஞ்ச பச்சை மிளகாவும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். முதல்ல இந்த பச்சை மிளகாவெல்லாம் காம்பை கிள்ளிடலாம். காம்பை கிள்ளிட்டு அப்புறமா ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதை என்னோடய சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இப்போ நான் காம்பெல்லாம் கிள்ளிட்டேன். இதை ஒரு டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். டப்பாவில் நம்ம போடுறப்ப கீழே காட்டன் துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ போடலாம். நான் மேக்ஸிமம் டிஷ்யூ விட அந்த காட்டன் துணி என்கிட்ட நிறைய இருக்கிறனால நான் அதுவே போட்டுருவேன். இந்த காட்டன் துணி போட்டு மேலே பச்சை மிளகாய் வச்சுருங்க. இப்படி வைக்கிறனால நீங்கள் ஒரு 10 நாள் 15 நாள் என்னங்க ஒரு மாதம் கூட வச்சு பாருங்களேன். அப்படியே நம்ம எப்படி வைக்கிறோமோ பச்சை மிளகா அப்படியே இருக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இந்த உடஞ்ச பச்சை மிளகாலாம் எடுத்துக்கலாம். அதை என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இதை நம்ம மிக்ஸியில் போட்டு 1க்கு 2 அரைச்சிக்கலாம். அந்த உடஞ்ச பச்சை மிளகாவை இதை வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில். இதை 1க்கு 2 நல்லா கழுவிட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, ஒரு 2 நாள் வரை இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் லைட்டாக 1க்கு 2 அரைச்சி வைக்கிறப்ப, ஏதாவது பொரியல் ஏதாவது பண்ணுறப்ப நமக்கு குழந்தைங்களுக்கு கடிப்படுமோ நம்ம பயந்துகிட்டே இருப்போம். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி சேர்க்கறதுனால குழந்தைங்க வாயில் கடிப்படாது. பச்சை மிளகாய் எல்லா பொருளோடையும் மிக்ஸ் ஆகிடும். அதனால் இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிங்க. ஏதாவது பொரியல் ஏதாவது குழம்புக்கு பத்தலைனா டக்குன்னு தூக்கி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அந்த உடச்சி வச்சு உள்ளே வச்சு கெட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் கடையிலேருந்து பச்சை மிளகாய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. கெட்டு ஒரு மிளகா கூட நமக்கு வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணலாம். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிப்பு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பச்சை மிளகாவை எப்படியெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம், எப்படி வேஸ்ட்டான மிளகாவை நம்ம நல்லபடியாக வச்சுக்கலாங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் தேங்காய் நம்ம உடச்சி வச்சுருப்போம். அந்த உடச்சி வச்சப்போ நம்ம திருவி யூஸ் பண்ணுறதா இருந்தால் திருவி வச்சுக்கலாம். இல்லாட்டி நான் சொல்கிற மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம மிக்ஸியில் போடுற அளவுக்கு கூட எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் திருவி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் திருவின தேங்காய் கூட 2 நாள் 3 நாள் வரை வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வைக்கிறது 10 நாள் கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் தேங்காய் உடச்சி தேங்காய் வேஸ்ட் பண்ணாமல் வச்சுக்கலாம். காலையில் நேரத்தில் நமக்கு எந்திரிச்சு அந்த தேங்காய் தோண்டி கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைக்கிறதுக்கு அது இன்னும் நமக்கு டைம் பிடிக்கும். இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா டைம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்தோமா கொஞ்சமாக நமக்கு எவ்வளோ தேங்காய் தேவையோ அவ்வளோ எடுத்து போட்டு அரைச்சி நம்ம குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். சும்மா இருக்கிற நேரத்தில் இதெல்லாம் செய்யலாம். அதுக்காக நான் சும்மா இருக்கிறீங்கன்னு சொல்ல வர்றேன். இந்த மாதிரி நம்ம செஞ்சு வைக்கிறப்போ நமக்கு ஆஃபீஸ் போகிறவங்களாலும் சரி, வீட்டிலேருந்து வேலை வீட்டிலேயே இருக்கிறவங்களுக்குனாலும் சரி, இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப நமக்கு காலையில் நேரம் சமைக்கிறப்ப டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். காலை பொழுது நமக்கு ஈஸியாக முடியும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வைக்கிறதுனால ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்கள பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு அரிசி நம்ம அரிசியெல்லாம் ரேஷன் அரிசி நம்ம இட்லி தோசைக்கு எதுக்காச்சும் நம்ம ஊற வைப்போம். அதை நம்ம எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம ஒரு க்ளீன் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நான் இன்றைக்கி பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக ஒரு அரை மணி நேரம் கிடைக்குதா அந்த டைமில் சூப்பராக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நெல் இருக்கும், குட்டி குட்டியாக பூச்சி கீச்சி எதுவும் இருந்தாலும் சரி அதை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி புடச்சி நீங்கள் எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு தனியாக புடச்ச அரிசி தனியாக வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா நீங்கள் இட்லிக்கோ தோசைக்கோ ஊற வைக்கும்போது இதில் ஒரு அள்ளி போட்டு நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த நேரம் நம்ம கடந்து புடச்சி நெல்லை பொறுக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் பிடிக்கும். நமக்கு டென்ஷன் ஆகும். அதனாலேயே ஊற வைக்கிறது சரி நாளைக்கு போட்டுக்கலாம்ப்பா, ஊற வச்சுக்கலாம்ப்பா அப்படிங்கிற இன்னைக்கு கடையில் வாங்கிக்கலாம் மாவை அப்படின்னு கூட தோணும். எனக்குலாம் அப்படிலாம் தோணி இருக்குது. அதனால் நான் சொல்ல வரேன். அதனால் க்ளீன் பண்ணுறதுக்கு
பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரம் ஆகும், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்னு தோணும். அப்படின்னு நீங்கள் யோசிக்காமல் சும்மா இருக்கிற நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்பும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டைம் கிடைக்கிறப்ப இதை நீங்கள் பண்ணினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாவு அரைச்சி வைக்கிறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் போகலாம். கடையிலேருந்து நம்ம முருங்கைக்காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம். அப்படியே 2ஆக கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போடுவோம்ப்பா அப்படின்னு நம்ம போட்டோம்னா காய் நமக்கு வேஸ்ட்டாக போயிடும், ஒரு மாதிரி ஆகிடும். அப்படியே ஆகாமல் நம்ம முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 முருங்கைக்காய் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். நம்ம எப்படி குழம்புல சேர்ப்போம் அப்படிங்கிற ஷேப்புக்கு கரெக்டாக கட் பண்ணுங்கள். நான் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் தான் சேர்ப்பேன். ஒவ்வொருத்தர் பெருசாக சேர்ப்பாங்க, ஒருத்தர் குட்டியாக சேர்ப்பாங்க. அவங்கவுங்களுக்கு எந்த டேஸ்ட்டில் பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நார் எல்லாமே க்ளீன் பண்ணி நம்ம அப்படியே எடுத்து அலசி குழம்புல போடுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். இதை ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா முருங்கைக்காய் அப்படியே 10 நாளாக இருக்கும். நம்ம காலையில் எடுத்து சமைக்கிறப்ப முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணணுன்னு அவசியமே இல்லைங்க. டக்குன்னு எடுத்தோமா நமக்கு ஒரு 5 பீஸ் 10 பீஸ் தேவைப்படுதா எடுத்து போட்டு சமைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எல்லா முருங்கைக்காயும் கட் பண்ணி எடுத்துகிட்டே பாருங்கள். இதுக்கு ஒரு டப்பா எடுத்துருக்கிறேன். ஏர் கண்டெய்னர் பாக்ஸு தான், உங்கள்கிட்ட என்ன டப்பா இருக்கோ அது சில்வர் டப்பா கூட போடலாம். நான் இந்த பிளாஸ்டிக் டப்பா தாங்க எடுத்திருக்கேன். இதில் போட்டுடலாங்க. முருங்கைக்காய் எடுத்து நம்ம பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க, ஈஸியாக இருக்கும். காலையில் வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக முடியும். காலையில் நேரம் டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். நம்ம அப்போ தான் எடுத்து கட் பண்ணால் நமக்கு அதில் டைமிங் ரொம்ப இதாகும். டைம் கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி காஞ்ச மிளகா, நம்ம எப்போவுமே காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு வாங்குவோம். அதை வாங்கி எப்படி க்ளீன் பண்ணி வைக்கலாங்கிறத சொல்கிறேன். ஒரு 1/4 கிலோ மிளகா நான் கடையில் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு தாளிக்கிறதுக்கும் சட்னி எதுக்காச்சும் அரைக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்தது. இதை கட் பண்ணிடலாம். பாக்கெட்லேருந்து கட் பண்ணி எடுத்துடலாம். என்ன தான் நம்ம பாக்கெட்டோடு வாங்கினாலும் உள்ளே நிறைய நமக்கு ஒரு மாதிரி கெட்டுப்போன மிளகா 1, 2 சேர்த்துருப்பாங்க. அதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சா தான் அடுத்த மிளகா மேலே நமக்கு அது போகாமல் இருக்கும். இல்லாட்டி நம்ம அப்படியே வச்சோம்னா எல்லா மிளகாவும் வேஸ்ட்டு ஆக சான்சஸ் இருக்குது. இதை நான் க்ளீன் பண்ணுறேன். இதில் உள்ள கல் இருக்கும், ஒரு மாதிரி இலை இருக்கும், அப்புறம் ஒரு மாதிரி பூஞ்சை பிடிச்ச மாதிரி மிளகா ஒரு மாதிரி கலரே வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. அதை நம்ம உள்ளே போட்டால் அடுத்த மிளகாவும் கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த மிளகாய் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. பாருங்கள், நான் 1/4 கிலோ மிளகாயில் எவ்வளோ வந்திருக்கு. ஆனால் இது மிளகா கொஞ்சம் நல்ல மிளகா தான் இருக்குது. ஒவ்வொரு இதில் கொஞ்சம் நிறைய வரும். இதில் எனக்கு கம்மியாக தான் வந்திருக்குது. ஒன்று இருக்குது பாருங்கள், அதை எடுத்துடுறேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க எப்போவுமே. எல்லா மிளகாவும் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. எல்லா மிளகாயும் எடுத்தாச்சு. இதை நீங்கள் வெயிலில் ஒரு 10 நிமிஷமோ ஒரு அரை மணி நேரமோ வச்சுட்டு அப்புறம் நீங்கள் டப்பாவில் போட்டு வைங்க. ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தாலும் நமக்கு அது கெட்டு போயிடும். அதனால் நீங்கள் அதை கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு விடுங்க. ஒரு அரை மணி நேரம் வச்சு விட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம எந்த டப்பாவில் போடுறோமோ அந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஒரு அரை மணி நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுப்பேன். இதில் இருக்க கெட்டு போகிற மிளகாயெல்லாம் எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு மாதிரி ஆகி அடுத்த மிளகாயிலும் படர்ந்துரும். அதுக்காகவே அந்த மிளகாயெல்லாம் நான் எடுத்தாச்சு. அவ்வளோதான். இதை ஒரு வெயிலில் ஒரு அரை மணி நேரம் வச்சு நம்ம பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் நம்ம சும்மா இருக்கிற நேரத்தில் செஞ்சு விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்தோடனே அப்படியே போடாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வைங்க. உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும். காலையில் நேரம் டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். வேலைக்கு போகிறவங்களாலும் சரி, வீட்டில் இருக்கவங்களாலும் சரி, ரொம்ப டென்ஷன் இல்லாமல் சமைக்கலாம். இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் தெரிஞ்சுக்க எனக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் போகிறேன். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் நாளைக்கு இன்னொரு வீடியோவை உங்களை சந்திக்க வரேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you.